பாஸ் ஷோ நல்லா தான் போகுது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, முன்னாடிலாம் குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருக்கும், இப்போ அந்த மாதிரி இல்லை. இல்லை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. பட் ஆனால் ஏதோ ஒரு அதாவது அவங்கவுங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி வச்சு போகிறாங்க. அதனால் குழந்தைங்களாம் பார்க்க முடியல இப்போ. என்னோட ஃபேவரட் வந்து விக்கல்ஸ். யார் ஜெயமா? விக்கல்ஸ் விக்ரம், அவர் ஃபேவரெட்டு. அவர் ரொம்ப மியூச்சுவலாக தான் இருக்கார், எந்த டைமோ பார்ஷாலிட்டி எதுவும் பார்க்கறதில்ல. அவர் நல்லா தான் விளையாடுறாரு. நோ கமெண்ட்ஸ். இல்லை, பார்வதி பற்றி கமெண்ட்ஸ் சொல்ல விருப்பம் இல்லை. ஆமாம் ஆமாம். பட் ஆனால் அவங்க விளையாடுறது வந்து அவங்களுக்கு நல்ல பேர் இருந்துச்சு வெளியே. இங்கே வந்து கொஞ்சம் அதை டேமேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க ஆக்சுவலி நல்ல விஜே, நல்லா படபடன்னு பேசுகிற பொண்ணு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற பேரில் இங்கே கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாம், பை சான்ஸ் வர்றதுக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை. ஆனால் ஆமாம், இல்லை. கம்ருதீன் பற்றி அதான், பார்வதினாலே கம்ருதீன் வந்துடுவார். கம்ருதீனா பார்வதியோ ஒரே கமெண்ட்ஸ் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே. அந்த மாதிரிலாம். அப்புறம் எனக்கு என்ன ஒன்று ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஆதிரையை திரும்ப உள்ளே கொண்டு வந்திருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க போகிறதே ரெட் கார்டு வாங்கிட்டு தான் போனாங்க. பட் ஆனால் அவங்கள உள்ளே கொண்டு வந்தது எனக்கு என்னவோ நல்ல ஆப்ஷனாக தெரியல. இந்த வாரம் நோ ஐடியா, யாருன்னு தெரியல. ஆனால் வின் பண்ணுறது விக்கல்ஸ் விக்ரம் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சாண்ட்ரா வந்து அவங்க ரொம்ப ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஜஸ்ட்டு கேமாக பார்க்காம ஏதோ அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எப்படி நடந்தால் என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமோ, ஜஸ்ட் இது 100 days முடிச்சுட்டு அது கேமாக பார்த்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கு ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கு ஓவராக எமோஷன் ஆகிறது. ஏன்னா எமோஷன் ஆகிறதுனால வெளியில் 2 குழந்தைங்க இருக்குது, அதை பார்க்க மாட்டேன்றாங்க. திவ்யா ஓகே தான். திவ்யா கேம் பிளே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களும் கொஞ்சம் ஓவராக அவங்க ரொம்ப பேசியே முடிச்சிடுறாங்க. கேம் விளையாடுற மாதிரி தெரியல, அவங்களுக்கு பேச்சு தான் அதிகமாக இருக்குது. அவர் பீக்குங்க, அவரும் ஒரு ஆப்ஷன் தான். அவருக்கும் நிறைய இது இருக்குது. கானா வினோத் எங்கள் ஏரியா. ஆமாம், நாங்கள் நார்த் சென்னை தான். பட் ஆனால் கானா ஏரியா, கானா வினோத் ப்ளஸ் இந்த விக்கல்ஸ் விக்ரம் 2 பேர் தான் என்னோடய ஃபேவரெட்டு. எனக்கு என்னவோ இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேர் காம்போ வேறு லெவலு. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் இருக்கும். புரியல. அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் ஆனால் 2 பேரும் நல்ல காம்போ. இன்னும் கொஞ்சம் எபிசோட் போயிருக்கலாம் அவங்க 2 பேர். ஆமாம், தேங்க்யூ. பார்ப்பேன். ஒஸ்ட்டாக போகுது. கமருதீன் பாரு பிஹேவியரில் தான். இவ்வளோ சீசனில் இந்த மாதிரிலாம் இல்லை. புரியல. இது எல்லாருமே பார்க்குற ஷோ இது. ஆனால் அந்த மாதிரி நடந்துக்கூடாதுல்ல. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க டெலிவிஷன்லேயே காமிக்கிறாங்க. அது நான் வேற சொல்லணுமா? அவன் வந்து டபுள் கேம், அரோரா பார்வதி அப்படி. கானா வினோத் என்டர்டைனராகவும் இருக்கான், கேம்லேயும் நல்லா இருக்கான். புரியுது. அது வந்து ஒரு என்டர்டைனர் தானே. அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. திவ்யா நல்லா பிளேயர் தான். ஓகே, குட் பிளேயர், சூப்பராக இருக்குது ரொம்ப. அதான் இப்போ சால்வ் ஆயிடுச்சு. வின் பண்ண நல்லா இருக்கும்னா கானா வினோத். விக்கல்ஸ்லாம் வர மாட்டான். ஒன்லி கானா வினோத். அரோரா வரலாம், டாப் 5ல வருவா. ஆனால் தெரியல. கரெக்டாக பாயிண்ட்டு எல்லாத்துலேயுமே கரெக்டான பாயிண்ட்டு. கேம் நல்லா இப்போ சொல்கிறேன். கரெக்டான பாயிண்ட்டு, கேம் பிளே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. சாண்ட்ரா ஒரு ஆமாம், இதோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தோமே எங்களை. அது அப்படிலாம் இல்லை, உண்மையாக அது நடிப்பு தான் எல்லாமே. இந்த வாரம் எப்படி இருக்காங்க அப்போ?
ஓகே அப்படிதான். அப்போ நடிப்பு தானே அது. ஷோ எனக்கு போர் ஆயிடுச்சு ப்ரோ. போர் அடிக்குது, நல்லா இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை எனக்கு எதுவுமே. நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன், அந்த சீசன் பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் அது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. பார்வதி வந்து செம்மையாக கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் கமருதீன் வச்சு நல்லா ப்ளே பண்ணுறாங்க. கமருதீன் வந்து அதுக்கு அடங்கியே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ ஒன்று, அவ்வளோதான். நாங்க பலூனகா ஃபேன்ஸ் ப்ரோ, அதான் கையில பலூன்லாம் வச்சிருக்கோம். அப்படிலாம் இல்ல ப்ரோ. அவங்க நல்லா தான் விளையாடுறாங்க, எல்லாரும் நல்லா தான் விளையாடுறாங்க. அது தெரியல. சாண்ட்ரா வந்து அவங்களோட எமோஷன்ஸ் அது நம்மளுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு பார்க்கும் போது அது கிரிஞ்சா ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்கு. நடிப்பு அரக்கி மாதிரி அவங்க பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அது சொல்லுங்க ப்ரோ. திவ்யா அது சொல்லுவாளே, இது ஒன்று சொல்லுவாளே, அவ அப்பத்தான்றாங்க. அவங்க எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அவங்கள போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஓகே தான். அவங்களும் நல்லா தான் ஆடுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க, தாண்டி மிச்சம் நல்லா தான் பண்ணுறாங்க. அவரும் கலாய்க்கிற வேலை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க, பட் ஆனால் அவர் ப்ளேயில் வந்து கரெக்டாக இருக்காங்க. அந்த மாதிரி. புரியல, யார் சோபி? யார்? சுபிக்ஷாவா? சுபிக்ஷாவும் நார்மலாக ப்ளே பண்ணுது, ரொம்பலாம் கிடையாது, பட் அவளுக்கு ஏதோ போயிட்டு இருக்கு அவளுக்கு, அவ்வளோதான். அவங்க இல்லை, பார்வதி வந்து செம்மையா இது பண்ணி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. பார்வதி கிடையாது. இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க வேலை நல்லா தான் விளையாடுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டுன்னு எனக்கு யாரு, எனக்கு சாண்ட்ராவோடது ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கல அவங்க. ஆமாம், பெஸ்ட்டு கண்ணா வினோத் ப்ரோ. கண்ணா வினோத் எனக்கு பெஸ்ட் பிளேயர்னு யாருமே தெரியல ப்ரோ. எல்லாரும் சொல்றாங்க கானா வினோத், நானும் கானா வினோத். எனக்கு ஒப்பீனியன்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நாளைக்கு வேலைக்கு போனோம். ரொம்ப ஒஸ்டா போகுது, எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப கேவலமாக குட்டி குட்டி பசங்க பார்க்குறாங்க. நம்ம என்டர்டெயினிங்காக தான் பார்க்குறோம். அது எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்குறப்போ சின்ன பசங்களும் நம்ம கூட இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம எப்படி பார்க்கறது? கம்ப்ரீஜனும் பார்வதியும் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. பேசுறதெல்லாம் இல்லை, பட் அந்த டச் பண்ணிட்டு பேசுறது அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு காட்டக்கூடாது. ஸோ அவங்க ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அதனால பார்வதி ரொம்ப ஒஸ்டான கேரக்டர். அவர் அதுக்கு மேல அரோரா ஓகே தான். திவ்யா நல்ல பிளேயர், பட் ஆனா அவ்வளவா இல்ல. ரொம்ப ஒஸ்ட்னா விஜய் சேதுபதி ரொம்ப பண்றாரு ப்ரோ. இல்ல இவங்க எங்க ஃபேமிலி பார்வதி. இவங்க பார்வதி ரொம்ப காமெடி பண்றா அங்க இருந்துட்டு. ஆமா, ஒஸ்ட் தான், அதுதான் சொல்றேன். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல. வினோத்ல நான் ரொம்ப அதிகமாக பார்க்க மாட்டேன், எப்போ ஒரு வாட்டி பார்க்குறேன். பார்வோட பிக் ஃபேன் இவர் தான் ப்ரோ. இவர் தான் பார்வோட ரொம்ப பிக் பாஸ் அவ்வளோ பார்க்க கிடையாது. ஆனால் ஒரே சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ரொம்ப கேம் எல்லாம் விட்றேன். கேம் வந்து நான் அவ்வளோ இது பண்ணது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது ரெண்டு பேரும் எல்லாரும் அப்படியே சண்டை போட்ட மாதிரி இருக்குது. நீ யார் நானான்னு ஒரு போட்டிக்குள்ள அடிப்படி சண்டை போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள பிக் பாஸ் மாதிரி இல்லை. இந்த ரொம்ப மோசம். வின் பண்ணது தெரியல. கானா வினோத் தான் ப்ரோ வின் பண்ணுவார். பேசுனே பேச